السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يمسه إلا المطهرون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முத்லிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமா. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நாளில் என்ன நன்மைகளை நாளை நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர்கள் பாலிப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனுடைய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று, ஒரு அமலை நாம் செய்வதற்கு முன்னால் அந்த அமலை பற்றி உண்டான கண்ணியம் நமக்கு மேலோங்கி இருக்க வேண்டும். தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஸகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுகின்ற அமல்களாக இருந்தாலும், அந்த அமலை நாம் செய்வதற்கு முன்னால் அந்த அமலை பற்றி உண்டான கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும். அந்த கண்ணியம் நமக்கு மேலோங்கி இருக்கின்ற பொழுது அந்த அமலில் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் ஒரு கபூலியத்தை அல்லாஹ் தருகின்றார். சாதாரணமாக தொழுகைதானே என்று நாம் தொழுகையை சாதாரணமாக நினைத்து அந்த அமலின் மீது நாம் செய்ய வேண்டிய கண்ணியத்தை நாம் வைக்காமல் ஏனோ தானோ என்று அமல் செய்கின்ற பொழுது அந்த தொழுகை நம்ம பக்கம் திருப்பி அனுப்பப்பட்டு விடுகின்றது. அல்லாஹ் கபூல் செய்வதில்லை. ஒரு நோன்பை நாம் நோக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நோன்பை பற்றி உண்டான கண்ணியம் அல்லாஹ் நமக்கு இதில் எவ்வளவு பெரிய நன்மைகளை தருகின்றான், ஆரோக்கியத்தை தருகின்றான். இந்த நோன்பில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள் என்ன என்கின்ற அந்த கண்ணியத்தை மேலோங்கி நாம் நிறுத்தி உள்ளத்தில் அதை நிறுத்தி அதற்கு பின்னால் நோன்பினுடைய அமலை நாம் செய்கின்ற பொழுது அந்த நோன்பை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். ஏனோ தானோ என்று பாவங்களையும் பொய்களையும் புறங்களையும் பேசிக்கொண்டு அந்த நோன்பினுடைய கண்ணியத்தை நாம் கெடுக்கின்ற பொழுது அந்த நோன்பில் நாம் குறை செய்தவர்களாக ஆக்கப்பட்டு விடுகின்றோம். இப்படி மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களில், இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் தஅதீம் என்பதை மார்க்க அறிஞர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு செய்வதற்கு முன்னால் அந்த வணக்கத்தை பற்றி உண்டான
அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உலக மனிதர்களுக்கு எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு வேதமாக இந்த குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் நமக்கு இறக்கி தந்திருக்கின்றான். இது அழியாத ஒரு முஅஜிஸா. இது அழியாத முஅஜிஸாவினுடைய இந்த கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் இந்த அளவிற்கு நிலைநிறுத்தியிருக்கின்றோம். குர்ஆன் கற்பது என்பது வேறு, அதற்காக முயற்சி எடுப்பது என்பது வேறு, குர்ஆன் ஓதுவது என்பது வேறு. அந்த குர்ஆனினுடைய கண்ணியங்களை உலகத்தில் நாம் செய்வதற்கு முன்னால் அந்த குர்ஆனை பற்றி உண்டான கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு நாம் தூக்கி நிலைநிறுத்தி இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக குர்ஆனை அங்கு போடுவதும் இங்கு போடுவதுமாக, அந்த குர்ஆனை பார்த்து கால்களை நீட்டுவதுமாக, குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய அந்த கண்ணியங்களை செய்யாதவர்களாக உலகத்தில் நாம் சாதாரணமாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால், அந்த குர்ஆனின் மீது நாம் வைத்திருக்கின்ற கண்ணியத்தினுடைய அளவுகோல் என்ன? இந்த அளவுகோலை நாம் எங்கிருந்து கற்றிருக்க வேண்டும்? இந்த அளவுகோலை நாம் எப்படி கற்றிருக்க வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? முஃமின்களாக, முஸ்லிம்களாக, உம்மத்துகளாக இந்த உலகத்தில் உலா வருகின்ற நாம் இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய அந்த கண்ணியத்தை நாம் எந்த அளவிற்கு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆழமாக அழுத்தமாக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல் குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு இறக்கி அருளப்பட்ட அருள் வேத குர்ஆன். அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளாக, ஆரோக்கியங்களாக, வலிமைமிக்க வசனங்களாக, வாழ்க்கையினுடைய படித்தரங்களை உயர்த்துகின்ற வாசிக்கின்ற ஒரு அருள் வேதமாக அல் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த குர்ஆன் ஷரீஃபை உதுவில்லாமல் நாம் தொடரலாமா? அந்த சிந்தனை நமக்கு முதலில் வரலாமா? அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆன் ஷரீஃபை உதுவில்லாமல் யாரும் இந்த உலகத்தில் தொடரக்கூடாது. உதுவில்லாமல் குர்ஆனினுடைய சில சூறாக்கள் மரணமாக இருக்கின்றது என்று சொன்னால், குர்ஆனை எடுக்காமல் உதுவில்லை அங்கும் இங்குமாக நடந்து கொண்டு ஓதிக்கொண்டிருக்கலாம். அதில் எந்த விதமான குற்றங்களும் இல்லை. எல்லா உலமாக்களுடைய அனைத்து உலமாக்களும் ஒன்று சேர்ந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அல் குர்ஆன் ஷரீஃபை உதுவில்லாமல் யாரும் தொடக்கூடாது. அதே நேரத்தில் மார்க்கத்தினுடைய பார்வையில் சிறுதொடக்கு பெருதொடக்கு என்று இரண்டு விஷயங்களை சொல்லுவார்கள். சாதாரணமாக நமக்கு தெரியும், நாம் சிறுநீர் கழிக்கின்றோம், மலம் ஜலம் கழிக்கின்றோம், இது சிறுதொடக்கு. இதை நாம் செய்ததற்கு பின்னால் உது செய்து கொண்டுதான் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பது எல்லா மக்களுக்கும் அறிந்திருக்கின்ற ஒரு விஷயம். பெருந்தொடக்கு என்பது மாதத்தீட்டு, குழந்தை பிறந்ததற்கு பின்னால் ஏற்படுகின்ற அந்த தீட்டு, கணவன் மனைவியினுடைய உறவிற்கு பின்னால் ஏற்பட்டிருக்கின்ற அந்த தீட்டு, இதுவெல்லாம் பெருந்தொடக்காக மார்க்கத்தினுடைய பார்வையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சிறு தொடக்கு பெருந்தொடக்கு அந்த இரண்டு விஷயங்களில் இருந்தும் அடியார்கள் நீங்கி இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குர்ஆனை தொடுவதற்குண்டான அந்த வாய்ப்பு அவர்களுக்கு தரப்படுகின்றது என்பதை ஜும்ஹூரினுடைய எல்லா உலமாக்களும் சேர்ந்து நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். அல் குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களேயானால், குர்ஆனை பற்றி சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகளுக்குள்ளால் சுஹஃபும் முத்தஹரா, பரிசுத்தமான வேதம் என்று அல்லாஹ் சொல்லுவான். சுஹஃபும் முத்தஹரா, பரிசுத்தமான வேதம் என்று அல்லாஹ் சொல்லுவான். ரசூலும் மினல்லாஹி யத்லு சுஹஃபம் முத்தஹரத்தன் ஃபீஹா குதுபுன் தய்யிபா, பரிசுத்தமான ஒரு நபி, அல்லாஹ்வினுடைய ரசூல் உங்களுக்கு இந்த குர்ஆனை, பரிசுத்தமான இந்த வேதத்தை ஓதி காண்பிப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். இந்த அல்லாஹ் குர்ஆனை, நபி அவர்கள் குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சுஹஃபும் முத்தஹரா, பரிசுத்தமான வேதம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அல்லாஹ்வினுடைய அருள்மறை வசனங்களினுடைய விஷயங்களை நாம் மேற்கோள் காட்டி ஆய்வு செய்து வருகின்ற பொழுது அல் குர்ஆன் ஷரீஃபை உதுவில்லாமல் நாம் தொடக்கூடாது என்கின்ற அந்த விஷயங்களில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மாற்று கருத்துக்களை நாம் உள்வாங்கினோம் என்று சொன்னால் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய அந்த கண்ணியத்தை செய்யாதவர்களாக இந்த உலகத்தில் நாம் ஆகி போய்விடும். நீங்கள் சூரத்துல் வாக்கியா எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கும்.
சூரத்துல் வாக்கியா ஒரு அருமையான ஒரு சூரா. ஒவ்வொரு நாளும் மக்ரிபுக்கு பின்னால் யார் அந்த சூரத்துல் வாக்கியாவை ஓதுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஏழ்மையிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான், செல்வ செழிப்பை அல்லாஹ் அவர்களுக்கு தருகின்றான். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் வாக்கியாவினுடைய சிறப்பை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லுவார்கள். அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய 56வது அத்தியாயம் சூரத்துர் ரஹ்மானுக்கு அடுத்த ஒரு சூரா சூரத்துல் வாக்கியா. நாம் எல்லாம் அறிந்திருக்கின்ற ஒன்றுதான். அந்த சூரத்துல் வாக்கியாவிலே ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம் வ இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அஸீம் இன்னஹு லகுர்ஆனுன் கரீமுன் ஃபீ கிதாபின் மக்னூனின் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹஹரூன் தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன். இந்த வசனங்களை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். 56வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனம், 76வது வசனம், 77வது வசனம், 78வது வசனம், 79வது வசனம், 80வது வசனம், இந்த அத்தனை வசனங்களையும் நீங்கள் ஓதிக்கொண்டு பார்த்துக் கொண்டே வருவீர்களேயானால் ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம், அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய அடிப்படை விஷயங்களில் பின்னால் சொல்ல வருகின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்ல வருகின்ற பொழுது முன்னால் சத்தியம் செய்து பேசுகிறார் என்று சொன்னால் இந்த செய்தி மிக முக்கியமான விஷயமாக கருதப்படும். உஷம்சி உதஹாஹா வல் கமரி இதா தலாஹா, இன்று 11 சத்தியங்களை அல்லாஹ் செய்வான். வானத்தின் மீது சத்தியமாக, சூரியன் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக என்று சொல்லி 11 விஷயங்களுக்கு மேலான சத்தியம் செய்து அடுத்ததான் அல்லாஹ் சொல்லுவான் கத் அஃபலஹ மன் ஸக்காஹா, யார் தங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் தங்களுடைய உள்ளத்தை சுத்தம் செய்து கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இது சாதாரணமாக அல்லாஹ் சொல்லிவிட்டு செல்லலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்ல வருகின்ற இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த உம்மத் அறிந்து கொள்ள வேண்டிய, வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டிய ஒரு செய்தி என்பதை இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்ல வருகின்ற பொழுது 11 சத்தியங்களை செய்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த செய்தி அந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை விரிவுரையாளர்கள் பல விஷயங்களை நமக்கு மேற்கொண்டு காட்டி அதை விளக்கி தருவார்கள். அதே அடிப்படையில் தான் இந்த சூரத்துல் வாக்கியாவிலே ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம், நட்சத்திரங்கள் விழுகின்ற அந்த தலங்கள் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்து பின்னால் வரக்கூடிய அந்த விஷயத்தினுடைய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்லுகின்றார். நட்சத்திரங்கள் கீழே விழுகின்ற நட்சத்திரங்களுடைய தலங்கள் மீது சத்தியமாக, நிச்சயமாக இந்த மகத்தான சத்தியமாக இந்த சத்தியம் இருக்கின்றது. இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அஸீம், நாம் செய்கின்ற இந்த சத்தியம் மகத்தான ஒரு சத்தியம். ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம் வ இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அஸீம் இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நிச்சயமாக இந்த வேதம் சங்கையான ஒரு வேதம், நிச்சயமாக இந்த குர்ஆன் மகத்துவமான ஒரு வேதம். ஃபீ லௌஹின் மஹ்ஃபூஸ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே பதிவேட்டிலே நிரந்தரமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவான் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹஹரூன், தூய்மையானவர்களை தவிர யாரும் இந்த குர்ஆனை தொட மாட்டார்கள். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹஹரூன், தூய்மையானவர்களை தவிர யாரும் இந்த குர்ஆனை தொட மாட்டார்கள். தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு இறக்கி தரப்பட்ட இந்த குர்ஆன் இது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த ஆயத்திற்கு உண்டான அர்த்தத்தை சிலர்கள் சொல்லுகின்ற பொழுது லௌஹுல் மஹ்ஃபூதிலே பதிவு செய்யப்பட்ட குர்ஆனை தவிர நம்முடைய கையில் இருக்கக்கூடிய குர்ஆன் அல்ல என்று விளக்கம் தருகின்றார்கள். அப்படியானால் தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன் இது அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹஹரூன், லௌஹுல் மஹ்ஃபூதிலே பதிவு செய்யப்பட்ட அந்த குர்ஆன் அதை தூய்மையானவர்களை தவிர யாரும் தொட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன், இது அல்லாஹ்வின் புறத்தில் உங்களுக்கு இறக்கி தரப்பட்டிருக்கின்ற மகத்தான குர்ஆன் என்று அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வால் நமக்கு இறக்கி தரப்பட்டிருக்கின்ற அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வசனங்களை எல்லாம் நமக்கு இறக்கி தந்து ஓதி காண்பித்தார்களோ அந்த ஓதி காண்பித்த வசனங்கள் எந்த தாள்களில் எழுதப்பட்டிருக்கின்றதோ அந்த குர்ஆன் தான் இந்த குர்ஆன். இதை தான் உதவில்லாமல் தொடரக்கூடாது. அல்லாஹ் சொல்ல வருகின்ற அந்த செய்தியினுடைய ஒட்டுமொத்த விரிவுரையாளருடைய உலமாக்கள் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் உலமாக்கள் எல்லாம் உதவில்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது என்கின்ற ஒரு கண்ணியமான ஒரு செய்திகளை இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தினுடைய விஷயமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்.
குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கண்ணியம் மிக முக்கியமான ஒரு கண்ணியம். குர்ஆனை பற்றி உண்டான அந்த எண்ணத்தை, கண்ணியத்தை மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அவர்களுக்கு உண்டான அந்த கண்ணியத்தை அவர்களுடைய உள்ளத்தில் நாம் பதிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. மாறாக குர்ஆன் தானே, அது அங்கிருந்தால் என்ன, இங்கிருந்தால் என்ன, உதவில்லாமல் தொட்டால் என்ன, உதவில்லாமல் ஓதினால் என்ன என்கின்ற அந்த மாற்று கருத்துக்கு நாம் ஒருபோதும் இடம் தந்து விடக்கூடாது. அது கண்ணியமில்லாத ஒரு செயல் என்பதை நம்முடைய குர்ஆனினுடைய ஆயாத்தினுடைய வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. காலை மதரசாக்களிலே சிந்து சுபியான் ஓதி கொடுக்கப்பட்டு வந்திருந்தது. சமீப காலம் அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி அதனுடைய விஷயங்களை எல்லாம், சிந்தனைகளை மாணவர்களுக்கு அவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிந்து சுபியானில் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் ஒருவர் சிந்து சுபியானை மிக சரியான முறையிலே ஓத வேண்டிய முறையின் பிரகாரம் அதை விளங்கி முறைப்படி அவர் ஓதுவாரையானால் மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை ஓரளவு தெரிந்து கொள்ளும். அந்த அளவிற்கு அந்த பாடங்களில் மொத்த மதரசாவினுடைய காலை மதரசாக்களில் அந்த பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்தது. அதிலே ஒரு செய்தி வரும், மாத தீட்டுடைய பெண்கள் செய்யக்கூடாத அமல்கள் என்ன, மாத தீட்டுடைய பெண்கள் செய்யக்கூடாத அமல்கள் என்ன என்கின்ற அந்த செய்திகளை சொல்ல வருகின்ற பொழுது சில அமல்களை சொல்லுவார். தொடக்கூடாது, நோன்பு நோக்கக்கூடாது, காபாவின் பக்கம் செல்லக்கூடாது, குர்ஆனை எடுத்து ஓதக்கூடாது, இப்படி சில அமல்களை சொல்லிக் கொண்டே வருவார். ஒரு சாதாரணமாக ஒரு மதரசாவினுடைய மாணவர்கள் விளங்கி வைத்திருக்கின்ற அந்த விஷயங்களை கூட மார்க்க ஞானத்தை பேசுகின்றவர்கள் இன்றைக்கு தவறாக அவர்கள் மக்களுக்கு போதிக்கின்றார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய கண்ணியத்தினுடைய குறைபாடுகள் மீண்டும் மீண்டும் அது தாழ்ந்து கொண்டுதான் செல்லுமே தவிர குர்ஆனினுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு பேச்சுக்களாக அந்த பேச்சுக்கள் அமையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த அளவிற்கு அதை போதித்திருக்கின்றார், இந்த அளவிற்கு சஹாபாக்களுக்கு அதை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் என்கிற ஹதீஸ்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டிற்கு நபி அவர்கள் அவர்களை அனுப்பி வைக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வழக்கம், யாராவது பயணத்திற்கு வழி சொல்ல வருவார்களேயானால் நான் விடைபெற்று செல்லுகிறேன் என்று சொல்ல வருகின்ற பொழுது நபி அவர்கள் அவர்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்வார்கள். அதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்புகின்ற பொழுது நபி அவர்கள் செய்திருக்கின்ற அந்த உபதேசம் ஹதீஸ்களில் முன்னெடுத்துக்களாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டிற்கு நபி அவர்கள் அவர்களை அனுப்புகின்றார். அவர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்களிடத்தில் சில உபதேசங்களை நபி அவர்கள் செய்கின்றார். ஏராளமான உபதேசங்களை செய்தார்கள். அப்படி உபதேசங்கள் செய்து கொண்டு வருகின்ற பொழுது நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இது அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதம். குர்ஆனை பார்த்து சொன்னார், இது அல்லாஹ்வால் அருளப்பட்ட ஒரு வேதம், தூய்மையான ஒரு வேதம். லா தமஸ்ஸுல் குர்ஆன இல்லா வ அன்தும் தாஹிரூன், நீங்கள் தூய்மையாக இருக்கும் நிலையில் தான் இந்த குர்ஆனை தொட வேண்டும். தூய்மை இல்லாமல் உதுவில்லாமல் நீங்கள் குர்ஆனை தொடக்கூடாது என்று அந்த சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு உபதேசம் செய்தார். ஹதீஸ்களில் ஏராளமான செய்திகள் சுருக்கமாக நாம் சொல்லுகின்றோம். அல்லாஹ்வால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த குர்ஆனை நாம் உதுவில்லாமல் ஒருபோதும் தொடக்கூடாது. அம்ர் இப்னு ஜஸீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்திருக்கின்றார்கள், நீங்கள் குர்ஆனை நீங்கள் தொடுகின்ற பொழுது தூய்மையாகத்தான் குர்ஆனை தொட வேண்டும், தூய்மையான நிலையில் தான் நீங்கள் குர்ஆனை தொட வேண்டும், உதுவில்லாமல் தூய்மை இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் குர்ஆனை தொடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு உபதேசம் செய்வார்களேயானால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற இந்த குர்ஆனினுடைய கண்ணியம் எந்த அளவிற்கு மகத்தான். அந்த குர்ஆனினுடைய கண்ணியத்தை தூக்கி நிலைநிறுத்த வேண்டிய உம்மத்துகளாக இருக்கின்ற நாம், அந்த குர்ஆனினுடைய கண்ணியத்தை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக இருக்கின்ற நாமே குர்ஆனை உதுவில்லாமல் தொடலாம், உதுவில்லாமல் ஓதலாம், அதை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு தவறான ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில் நாம் சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பாவமான ஒரு செயலாக அது மாறிவிடுகின்றது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் இருந்து நாம் ஏராளமான விஷயங்களை பார்க்கலாம்.
அல்லாஹ்வால் நமக்கு இறக்கி தரப்பட்டிருக்கின்ற இந்த குர்ஆனுடைய செய்திகளை ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனை ஒதுவில்லாமல் ஓதுவது அது முறையான ஒரு செயல் அல்ல என்கின்ற செய்திகளை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றுடைய செய்திகளாக ராவிகள் இமாம்கள் நமக்கு பதிவு செய்து சொல்லுகின்றார். பெரும் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு முன்னால் அமர்ந்து பாடங்களை கற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை இது உலகத்திற்கு அகில உலகத்திற்கு எடுத்து சொன்ன அறிவிப்பாளர்களுடைய வரிசையில் இருக்கின்ற மிக முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனை உதுவில்லாமல் தொடுவது அது முறையான ஒரு செயல் அல்ல என்கின்ற செய்திகளை ஹதீஸ்களில் நமக்கு ஏராளமான செய்திகளை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். உது இருக்கின்றது, குர்ஆனை நாம் எடுத்து ஓதுகின்றோம், அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருகின்றார். உது இல்லாமல் இருக்கின்றது, குர்ஆனை நாம் எடுக்கவில்லை, சில சூறாக்கள் மரணமாக இருக்கின்றது, அந்த நேரங்களில் குர்ஆனை எடுக்காமல் அப்படியே நாம் ஓதிக்கொண்டே செல்லலாம், அதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. அதையும் நமக்கு பதிவு செய்து சொல்லுகின்றார்கள். ஆதலால் அல்லாஹ்வினுடைய அருள் வேதமாக இருக்கின்ற இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நம்முடைய கண்ணியம் எந்த அளவிற்கு வேரோங்கி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையினுடைய தரங்களை உயர்த்துகின்றான். இன்னல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வ யுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும். அல்லாஹ் மிக அழகாக பேசுகின்றார். யாரெல்லாம் இந்த குர்ஆனுடைய கண்ணியத்தை தூக்கி நிலைத்துகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக நேர்வழி காட்டுகின்றார். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக மகத்தான வாழ்வை அல்லாஹ் தருகின்றான். இதெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து சொல்லுகின்றான். ஆதலால் அல் குர்ஆன் ஷரீஃபுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கண்ணியம், அதை நாம் கற்க வேண்டும், அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும், நாம் ஓத வேண்டும், ஓதுகின்றவர்களாக எல்லா மக்களும் இருக்க வேண்டும். இந்த செய்திகளை எல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். அதற்கு முன்னால் நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, உதுவில்லாமல் நான் குர்ஆனை தொட மாட்டேன். இது மிக ஆழமாக வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் இடத்தில் வாழ்க்கையில் வர வேண்டிய செய்தி. குர்ஆனை நாம் எடுக்க வேண்டுமே ஆனால், குர்ஆனை நான் தொடுவேனே ஆனால், ஒதுவோடு தான் இந்த குர்ஆனை நான் எடுப்பேன் என்கின்ற அந்த உயர்வான ஒரு கண்ணியம் நம்முடைய உள்ளங்களில் வேரோங்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜும்ஆவினுடைய மிக முக்கியமான ஒரு பாடமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர யாரும் இந்த குர்ஆனை தொட மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் மிக அழகாக அல்லாஹ் பதிவு செய்து விட்டதன் காரணத்தினால் இந்த செய்திகளை நம்முடைய உள்ளத்தில் நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாரிசுகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானுடைய கண்ணியத்தையும் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையும் மார்க்கத்தினுடைய கண்ணியத்தையும் பேணி பாதுகாத்து வாழுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு ஒழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமையினால் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.